துதிக்கிறேன். இந்த காலை வேளையில் நாம் மீண்டுமாய் சந்திப்பதில் கர்த்தருக்கு துதியை செலுத்துகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசும்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம். சிஸ்டர், நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க சார். மகாரகம் பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றிகளை சோத்திருக்கிற கர்த்தாவே, இந்த வேளையில் கூட கர்த்தாவே சப்பாவை துதிக்கும்படியாகவும் உங்களை ஆராதிக்கும்படியாகவும் ஆண்டவரே கர்த்தாவே உங்கள் பாதப்படியில் ஆண்டவரே உங்களை கூட்டி சேர்த்த தயவுக்கா ஆண்டவரே இந்த மகாபெரிய சாக்கத்திற்காக நன்றிகளோடு சோத்திருக்கிறார் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இசப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அன்பு கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே பேசுகிற தாசனை கூட கர்த்தாவே நீங்க மறைத்த ஆண்டவரே இசப்பா பரத்திலிருந்து உங்களுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி தரும்படியா ஆண்டவரே எங்கள் நிலவரத்திற்கு ஏற்ற உங்களை சித்தமான வார்த்தைகளை தந்து ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 26ஆம் பக்கம். புதிய ஏற்பாட்டில் 26ஆம் பக்கம். 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் சிஸ்டர். மத்தேயு 26ஆம் அதிகாரம், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 26ஆம் பக்கம், 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்துவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். இது ஒரு இன்சிடென்ட். என்ன, கர்த்தர் வாராங்க. ஒரு மனிதன் வந்து ஆண்டவருடைய பாதத்தில் வந்து முழங்கால் போட்டு சொல்றாரு, ஐயா நான் என் மகனை வந்து சுகமாக்குறதுக்காக கூட்டிட்டு வந்தேன். இப்போ உங்க சீஷர்களால சுகமாக்க முடியல, தயவுசெய்து நீங்க என்ன செய்யுங்க, சுகமாக்குங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், வேண்டிக் கொள்றான். அப்போ இந்த இதுல நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்குது. ஏன்னா முதல்ல என்னன்னா, அந்த மனுஷன் வந்து ஆண்டவர் மேல மரியாதை வைத்திருக்கிற ஒரு மனிதனா என்ன செய்யறான், இருக்கிறான், முழங்கால் படிக்கிறான். அப்போ அவன் ஏற்கனவே அவன் இயேசுவை
ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனா என்ன செய்றான் இருக்கிறான். அப்புறம் அவனுடைய பிரச்சனையை சொல்றான். அவன் மகனுக்கு வந்து அந்த சந்திர ரோகிங்கிற நோய், அது வந்து இந்த காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்ல. அடிக்கடி இந்த வெட்டு மாதிரி வரும். திடீர்னு ஒரு தீயை பார்த்தா ஒரு வெட்டு மாதிரி வரும், டக்குன்னு விழுந்துருவாங்க. தண்ணியை பார்த்தா வெட்டு மாதிரி வரும். தண்ணியாலாம் தண்ணி பக்கத்துக்கு போனால் ரொம்ப சிக்கல். அப்படி வெட்டி விழுந்துட்டாங்கன்னா ஒன்று மூச்சு இது அடைச்சிக்கணும் அந்த மாதிரி. அப்போ அப்படி ஒரு நோய் என்ன செய்து இருக்குது. அதை கொண்டு வந்து அவர் ரொம்ப வருத்தப்படுறார். ஐயா ஆண்டவரே, உங்களுடைய சீஷர்களால என்ன செய்ய முடியல, சுகமாக்க முடியல, உங்க சீஷர்களால சுகமாக்க முடியல, நீங்க எப்படியாவது உதவி செய்யுங்க. அப்ப பாருங்க, நம்மளால சுகமாக்க முடியாத பல நோய்கள் என்ன செய்யுது இருக்குது. ஜனங்களுக்கும் வருத்தம், கர்த்தருக்கும் வருத்தம். கர்த்தர் வந்து உடனே வந்து அந்த சீஷர்களை வந்து ஒரு திட்டுறாங்க. என்ன திட்டுறாங்க? என்ன சிஸ்டர் திட்டுறாங்க? ஏசி பிரதம் விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததி. அப்ப அவங்க சீஷர்களை பார்த்து சொல்றாங்க, உங்களுக்கு விசுவாசம் இல்லையே. நல்லா புரிந்து கொள்ளணும். கர்த்தரிடத்துல வரும்போது அவர் நம்மகிட்ட பார்க்கிறது விசுவாசத்தை தான். நல்லா புரிந்து கொள்ளணும். நீங்க பைபிளை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் படிச்சு பாருங்க. ஒரு மனிதன் அவன் ஜாதி, கலரு, அவன் இது அதெல்லாம் ஆண்டவர் வந்து பார்த்த மாதிரி தெரியல. அவனுடைய விசுவாசத்தை கண்டு இப்படிதான் இருக்கு. அப்போ இது ஜனங்கள்கிட்டையும் சீஷர்கள்ட்டையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அவங்க வந்து அந்த விசுவாசத்தை உடையவங்களா என்ன செய்யணும், இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்றாங்க, எதிர்பார்க்கிறாங்க. விசுவாசம் இல்லைன்னா அவங்களுக்கு கர்த்தருக்கு கோபம் வருது. இது அந்த சீஷர்களை பார்த்து சொல்றாங்க, அற்ப விசுவாசிகளை என்ன ஆண்டவர் அடிக்கடி நினைச்சுவாங்க, திட்டுவாங்க. அப்போ எந்த குறைவு இருந்தாலும் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ஆனா விசுவாசத்துல குறைந்திருந்தா அது ஒரு பெரிய மேட்டரா இருந்துச்சு இருக்கு. கர்த்தரிடத்துல எதையாவது பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறவன் வந்து என்னன்னா, அவன் விசுவாசம் உடையவனா என்ன செய்யணும் இருக்கு. இந்த இடத்துக்கு வந்திருக்கணும், சிறு கூட்டமா தான் இருக்கிறோம். ஆனாலும் இயேசு எனக்கு அற்புதத்தை செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரு மனதுல நம்பி வந்திருக்காங்களோ அவங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை கண்டிப்பா நினைச்சிருவாங்க, செய்யவே நினைச்சிருவாங்க, செய்துருவாங்க. அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட பாக்குறது வந்து எதை பாக்குறாங்கன்னா, விசுவாசத்தை தான் நினைச்சாங்க பாக்குறாங்க. ரைட்டு. அது பிறகு இது அவர் சொல்றாரு, நான் உங்களோடு எவ்வளவு நாள் இருப்பேன். ஏற்கனவே ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய நாட்கள் இருக்கு. நான் உங்க கூட எப்பவுமே நான் இருந்துகிட்டே இருக்க முடியுமா அப்படி கேட்கிறாங்க ஆண்டவர். என்ன, உங்களுக்கு விசுவாசம் வந்து நீங்க இந்த ஜனங்களை எல்லாம் சுகப்படுத்த வேண்டியவங்களா இருக்கிறீங்க, இது நான் உங்க கூட எப்பவுமே இருந்துகிட்டு இருக்க முடியுமா? எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன். ஆண்டவருக்கு பொறுமை இழந்துட்டாங்க போல தெரியுது. இது வந்து விசுவாசம் இல்லைன்னு உடனே ஆண்டவருக்கு பொறுமை இருந்துச்சுட்டாங்க, இழக்கக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்க. ஆண்டவர் வந்து சொல்றாங்க, அந்த நோயாளியை கொண்டு வாங்க. கொண்டு வந்த உடனே ஆண்டவர் செய்யற விஷயம் என்னன்னா, இயேசு பிசாசை எரிச்சிட்டாரு. அந்த சந்திர ரோகி நோயை அதட்டல, அந்த காக்கா வலிப்பு அதட்டல, அந்த பிசாசை எரிச்சிட்டாரு. அப்போ இதுல ஒரு உண்மை இருக்குது. என்ன உண்மை இருக்குன்னா, எந்த நோய்க்கும் ஒரு பேக்ரவுண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவன் தான் பிசாசு. சிஸ்டர் சொன்னாங்க, ஜெபிக்க முடியல, அந்த சர்ச்சில் இருக்க முடியல. உங்களுக்கு மட்டும் லிஸ்ட், எல்லாருக்கும் அந்த பாடுகள் தான். ஏன்னா இது அப்போ அதுக்கு பேக்ரவுண்டு ஒருத்தன் என்ன செய்யறான் இருக்கிறான். இவங்களை சரியா ஜெபிக்க விடாம ஆக்கிடணும், இவங்களை வந்து சர்ச்சுக்கு போக விடாம ஆக்கிடணும், இது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க விடாம ஆக்கிடணும். தலை வச்சுக்கிட்டே இருந்தா எப்படி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறது? புரியுதா? அப்போ நம்ம உடனே நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியிருக்கு, இதுக்கு பின்னாடி ஒருவன் இருக்கிறான், அவன் பிசாசு. ஆண்டவர் வந்த உடனே உனக்கு எவ்வளவு நாள் இருந்துச்சு அந்த கதைலாம் கேட்கல. பிசாசை
அதட்டி. அப்போ பிசாசை அதட்டக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி ஆண்டவர் நமக்கு இருந்துச்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. பிசாசை அதட்டுனா அவன் பயப்படுவான். நல்ல புரிந்து உங்களுக்கு. சின்ன பிள்ளைகள் இருக்காங்க, சின்ன பிள்ளைகளை அதட்டினோம்னா பயப்படும், செய்யாத. இதே கதை தான். பிசாசை அதட்டுனா அவன் என்ன செய்வான்? பயப்படுவாங்கிற ஒரு உண்மையை நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளணும். இதை கேட்கிற அத்தனை நபர்களும் பிசாசை அதட்ட பழகணும். பிசாசு உடனே பயந்தடிச்சு ஓடிக்கிட்டு, ஐயோ அப்படி ஆயிட்ட இப்படி ஆயிட்ட, என்ன நடக்குமோ நாளைக்கு என்ன நடக்குமோ, அது இல்லை. பிசாசை நம்ம அதட்ட என்ன செய்யணும் தெரியும். நான் ஏற்கனவே ஒரு கதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கதை இல்லை, நடந்த விஷயம்தான். ஒரு டாக்டர், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு டாக்டர், ஒரு சிஸ்டருக்கு ஒரு பெரிய ஒரு சைக்காட்டிக் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த ப்ராப்ளம்னா நான் பக்கத்துல இருந்தேன். முகம் திடீர்னு சதுர முகமாயிருது, திடீர்னு செவ்வக முகமாயிருது. இப்படி ஒரு நோய் நான் வாழ்க்கையில பார்த்ததே என்னது இல்லை. என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். அந்த டாக்டர் கிட்ட சொன்னேன், டாக்டர் இப்படி இருக்குங்க. அவர் பார்த்தாரு. போ, என்ன சொன்னாரு? போ அப்படின்னு சொல்லி ஒரு அதட்டுனாரு. உடனே சரியாயிட்டு. அவரு டாக்டர், அவர் எம்டி டாக்டர். ட்ரீட்மெண்ட் டேப்லெட் கொடுக்கல, ஊசி போடல, சைக்காலஜிக்கலா பேசல, கவுன்சிலிங் கொடுக்கல, ஒண்ணும் கொடுக்கல. போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு சொல்லி சொன்னாரு. போயிட்டு அவர் எனக்கு ஃப்ரெண்டு, இது பாஸ்கர் சார் இதெல்லாம் அப்படி விரட்டினாலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ ஒரு இயேசு கிறிஸ்துவோட ஒரு பைபிள் படிச்சிருக்காரோ படிக்கலையோ, பிசாசை அதட்டுகிற ஒரு ஆளா இருக்கிற யார் அதட்டுனாலும் நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ அதட்டும் போது அது என்னச்சிருது, பிசாசை என்னச்சிருது, பயப்படுது. நம்ம ஒரு சின்ன ஒரு தலைவலி, ஒரு இருமல், உடனே அதட்டணும். போ அப்படின்னு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கீங்க? அதட்ட வேண்டியது. இது ஒரு ரகசியத்தை நீங்க இன்னைக்கு படிச்சுக்கங்க. நீங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களும் இதே மாதிரி பிரச்சனை வரும்போது நீங்க என்ன செய்யணும்? அதட்டணும். புரியுதா? அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அதட்டுறதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு அது அதட்டினால் உடனே அது அவனை விட்டு என்னது புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமான. அப்போ காரணம் புரிஞ்சு போச்சு. அந்த நோய்க்கு காரணம் என்னது? பிசாசு தான். பிசாசு அதட்டி அவன் போன உடனே அந்த நோய் என்னச்சிட்டு சரியாயிட்டு. இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சீஷர்கள் டீல் பண்ணுறாங்க. இங்க பாருங்க 19ஆம் வசனம். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் தனித்து தனியா வராங்க. அவங்களுக்கு வெக்கமாய் போச்சு. அந்த நோயை குணப்படுத்த முடியல, ஜீசஸ் குணப்படுத்திட்டாரு அப்படிங்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கு கொஞ்சம் வெக்கமா இருந்தது, ஆயிப்போச்சு. ஜனங்கள்லாம் என்ன நினைப்பாங்க இவங்களை பத்தி நினைச்சிருப்பாங்க. தனித்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமற் போயிட்டு என்று கேட்டார். இப்ப இவ்வளவு நாளும் நாங்க துரத்திட்டு தானே இருந்தோம். நிறைய நோய்கள் எல்லாம் குணமாக்கி இருக்கோம்ல. இந்த நோயை ஏன் எங்களால குணமாக்க முடியல, இந்த பிசாசை ஏன் எங்களால விரட்ட முடியல அப்படின்னு சொல்லி அவங்க எந்திரிச்சாங்க. தனித்து ரகசியமா எந்திரிச்சாங்க, கர்த்தர்கிட்ட கேட்கறாங்க. அதுக்கு ஆண்டவர் ஒரே பதில் தான் சொல்றாங்க. என்னது? உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். அவிசுவாசம், அதான் விசுவாசம்னு ஒண்ணு இருக்கு. விசுவாசம்னா இந்த நோய் சுகமாயிரும் அப்படின்னு நினைச்சா அது விசுவாசம். என்ன கர்த்தர் சுகமாக்கிடுவாங்க, இனிமே எனக்கு நன்மை நடக்கும், எங்க சூழ்நிலைகள்லாம் நல்லபடியா மாறிடும், இப்படி விசுவாசித்தா அதுக்கு பேர் தான் விசுவாசம், நம்புறது. அவிசுவாசம்ங்கிறது என்னன்னா நேர் எதிர்மாறலா சிந்தனை பண்றது. எப்படி சிந்தனை பண்றதுன்னா, இந்த நோய் ஒரு நாள் என்ன செய்யாது போகாது, நான் வாழ்க்கையில பார்த்திருக்கேன், இதுவரைக்கும் போனதா சரித்திரமே இல்லை, இப்படி நினைக்கிறாங்க பாத்தீங்களா? அதுதான் அவிசுவாசம். ஒரு சுகர் நோயை குணப்படுத்த முடியாது, அதெல்லாம் செயல்படாது, அது வாழ்க்கை முழுசு மாத்திரை போட்டுதான் ஆகணும். பிபி நோயை சுகப்படுத்த முடியாது, அது மாத்திரை போட்டுதான் ஆகணும். இப்படி ஒரு பேஸ் மட்டத்தை சாத்தான் நம்ம மனசுல எரிச்சிருவான்,
எழுப்பிடுவான். இதுதான் அவிசுவாசம். இவங்களை திருத்தவே முடியாது. சிலவங்க சொல்லுவாங்க, இந்த பிள்ளைகளை திருத்தவே முடியாது, என் கணவர் ரட்சிக்கவே பட மாட்டாரு. புரியுதா? எங்க பிரச்சனை தீரவே தீராது. அது என்னைக்குனாலும் வந்து ஏழை தான் நாங்க. இது எல்லாம் அவிசுவாசத்தின் அடையாளங்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ விசுவாசம் ஒண்ணு இருக்குது, அதுக்கு நேர் எதிர்மறையான செயல்படக்கூடிய அவிசுவாசம் ஒண்ணு இருக்குது. இந்த அவிசுவாசம் தான் ஒரு நன்மையை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள விடாதபடி அது என்ன செய்யுது, தடை செய்து. நீங்க பழைய ஏற்பாடு நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். அந்த அவிசுவாசியாதவர்களை, அவிசுவாசம் உள்ளவர்களை கர்த்தர் அழித்தார். இஸ்ரவேல் மக்கள்ல யாரை அழித்தாரு? விசுவாசியாதவங்க, அவிசுவாசியா இருக்கிறவங்க கர்த்தர் எரிஞ்சிட்டாரு, அழிச்சிட்டாரு. நாங்க வந்து எகிப்து தேசத்தை விட்டு நாங்க வர முடியாது. அது நாங்க வனாந்தரத்துல வந்து என்ன, நாங்க இது சாப்பாடா எங்களுக்கு கிடைக்குது, மட்டனா எங்களுக்கு கிடைக்குது. நாங்க அங்க இருந்து வேலை செய்தாலே நல்ல மட்டன் வாரம் மட்டன் கிடைக்குமே. புரியுதா? இது அவிசுவாசம். இந்த அவிசுவாசம் வந்து ஆண்டவருக்கு ஒரு பிடிக்காத ஒரு பெரிய பாவம். நல்லா புரிந்து கொள்ளும். ஒரு காரியத்தை ஆண்டவர் நான் உனக்கு ஆசீர்வதிப்பேன்னு பைபிள்ல எழுதி வச்சிருக்க, அது நடக்காதுன்னு யார் நம்புறாங்களோ அவங்கதான் அவிசுவாசி. ஆண்டவர் ஏன் பைபிள் எழுதி வச்சிருக்காங்க? அது கர்த்தருடைய பிள்ளைகள் அதை நம்பணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துதான் அதை எழுதி வச்சிருக்காங்க. அப்போ நமக்கு நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னன்னா, சில நேரங்கள்ல அவிசுவாசங்கள் நம்மளை மிஞ்சி, யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. நம்மளை வளர்த்த வளர்ப்பு, நம்முடைய ஆவிக்குரிய சபையில் உள்ள நிலைமை, இது எல்லாம் நம்மளை அவிசுவாசத்துக்குள்ள நினைச்சிருது, தள்ளிடுது. இந்த அவிசுவாசத்தை நம்ம நீக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பா நினைச்சது. ஒரு மனிதன் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்க எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. ஜெபம் பண்றாரு. அவர்கிட்ட அவிசுவாசம் இருந்திருக்கு போல தெரியுது. அப்ப நம்மகிட்டையும் நிறைய அவிசுவாசங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு இருக்கு. இந்த நன்மை எப்படி நடக்கும், இது எப்படி சூழ்நிலைகள் சரியாகும், இப்படிலாம் இருக்குது. ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்க எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. சூழ்நிலைகள் ஒன்றுமே நமக்கு சாதகமா இருக்காது. அப்போ நம்ம நினைப்போம், அது அப்போ என்ன நடக்க போது தெரியலையே, இப்படி நினைப்போம். அப்போ நமக்கு கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ண வேண்டிய மேட்டர் என்ன அப்படின்னா, கர்த்தாவே என்னுடைய அவிசுவாசம் நீங்க எனக்கு என்ன செய்யுங்க, கிருபை செய்யுங்க. அது பிறகு ஆண்டவர் சொல்றாங்க பாருங்க, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா போதும். நீங்க ஒரு மலையை பார்த்து அது அந்த அப்புறம் போ அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்ன செய்யணும். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மலை அளவு விசுவாசம், நிறைய விசுவாசத்துல நிரம்பி இருந்தாதான் அது கதை நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம அவிசுவாசங்கள் நீங்கி கொஞ்சம் விசுவாசம், கர்த்தர் இதை செய்திருவாரு, இப்படி ஒரு சின்ன ஒரு இது விசுவாசம் நமக்குள்ள வந்துட்டுன்னா நமக்கு வெற்றி தான். அதை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஒரு சின்ன விசுவாசம், ஆண்டவர் செய்யறாரு, ஆண்டவர் கண்டிப்பா செய்வாரு. எங்க அத்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்காங்க, வயதானவங்க, 87 வயது. அந்த சூழ்நிலைகள் ஒண்ணுமே என்னது சரியா இல்லை. ஆனாலும் கர்த்தரால சுகப்படுத்த என்னது முடியும். ஏன்னா காமாட்சி பாட்டிக்கு அவங்களுக்கு 80 வயசுக்கு மேலதான், அவங்கள சுகப்படுத்தினாங்க, கர்த்தர் சுகப்படுத்தினாங்க. அவங்க இயேசுவேன்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, கர்த்தர் அவங்கள நினைச்சுதாங்க சுகப்படுத்தினாங்க. அப்ப நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு விசுவாசம் இருக்கு. ஆண்டவர் எவ்வளவு வயசான ஆட்களையும் சுகப்படுத்த முடியுங்கிற ஒரு சின்ன அற்ப விசுவாசம், ஒரு கடுகளவு விசுவாசம், இது இருந்தா போதும். புரியுதா? அப்போ நம்ம பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையினுடைய சூழ்நிலை பயன்படுத்தி ஒவ்வொன்றையா கேட்டு நம்ம விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருந்துச்சு. நான் அடிக்கடி சொல்லுவேன்,
ஒரு பெண்ணு வேணாலும் அது ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க கேளுங்க. நம்ம அடிக்கடி நம்ம ஹோட்டல்ல சாப்பாடு வேணும்னா கேட்போம், அப்படிதானே? இந்த சாப்பாடு தாங்க அப்படிதான் வேண்டும். கிடைச்சதா? கிடைச்சது இல்ல. அப்போ இது ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆண்டவர் ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அறிந்திருந்தோமானா அந்த கடுகளவு விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யும்? எங்கேயோ ஒரு மூலையில இருக்கும். அதுக்குதான் ஆண்டவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி சொல்றதுக்கு காரணமே அதுதான். ஒரு ஜோசுவான்னு சொல்லி ஒரு பெரிய ஊழியக்காரர், என்ன, அவர் ஒரு நாள் ஒரு பெரிய தங்க வளையல் போட்டிருந்தார். வந்து மேடைக்கு, இதே மாதிரி சர்ச்சு மேடைக்கு வந்து செய்தி கொடுக்க வந்தாரு. அப்போ அப்படி கையை அப்படி காமிச்சுக்கிட்டாரு. எல்லாரும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சாங்க அந்த தங்க வளையல. அப்போ அவர் சொன்ன மேட்டர் இதுதான். என்னன்னா, ஆண்டவர்கிட்ட நான் அந்த தங்க வளையல கேட்டேன். எதற்காக கேட்டேன்ட்டு தெரியல. எனக்கு தங்க வளையல் போடுறதுக்கெல்லாம் ஆசை கிடையாது. நிறைய பேர் தங்க வளையல் போடுறதுக்கு விரும்புறாங்க. அப்போ தங்க வளையல கேட்டா ஆண்டவர் கொடுப்பாங்கல்ல. அப்போ நம்மளும் கேட்போம். அதை சாட்சியா நம்ம சொல்லணும். தங்க வளையல் ஆண்டவர் நமக்கு கேட்டாங்க, நான் கேட்டேன், தங்க வளையல் கர்த்தர் எனக்கு தந்தாங்க. தங்க வளையல் பெரிய வட மாதிரி இருக்கு, பெரிய வளையல் தங்கத்துல. என்ன இது, அதை சொல்லணும், சாட்சியா சொல்லணுங்கிறதுக்காக நான் கேட்டேன். நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கு பிறகு வந்து காலையில் சர்வீஸுக்கு வர வேண்டியதாயிட்டு அப்படி நான் ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அவங்க நிறைய நோயாளிகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு தான் அப்படி அந்த சர்வீஸ்க்கு வருவார். அப்போ ஒரு பைக்கு இவர் வர்ற வழியில அதுல நிப்பாட்டி இருக்கு. இவர் கேட்ட அந்த தங்க வளையல அதுல மாட்டி வச்சிருக்கு. அவர் சொன்னார், தங்க வளையல மாட்டி வச்சிருக்கு. அதை பார்த்த உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது நம்ம கர்த்தர் நமக்கு கொடுக்குற என்னது தங்க வளையல்னு சொல்லி அதை எடுத்து நான் பார்த்தேன். வந்து அதை கேட்டேன், யாருடையதான் கேட்ட ஒருத்தர் சொன்னேன். அப்போ இது நம்ம கர்த்தர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அதை போட்டுக்கிட்டேன். எதுக்கு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன்னா, தங்க வளையல கேட்டாலும் ஆண்டவர் நினைச்சுவாங்க கொடுப்பாங்கிற அந்த விசுவாசத்துல நீங்க வளரணும் அப்படின்னு சொல்லி அந்த சாட்சி சொன்னாங்க. அவ்வளவுதான் நான் கேட்டேன். என்ன, அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒரு நோய், தலைவலி, ஒரு கண் வலி, ஒரு வயிற்று வலி, ஒரு கால் வலி, ஒரு வறுமை, ஒரு குடும்ப பிரச்சனை, ஒரு குடிகார பிரச்சனை, இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணி விசுவாசித்து ஜெபம் பண்ணி அதை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு விசுவாசம் என்ன செய்யும்? வளரும். விசுவாசம் வளரும். அந்த கடுகளவு விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யும்? இருக்கும். அப்ப அந்த கடுகளவு விசுவாசம் வந்துட்டுன்னா நம்ம என்ன செய்யலாம்? மலையை பார்த்து என்ன செய்யலாம்? மலை மாதிரி பிரச்சனை, மலைன்னு ஆண்டவர் சொல்றாங்க, அது பக்கத்துல மலை இருந்திருக்கு போல தெரியுது. மலை மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அது என்ன செய்யணும்? நம்மளை விட்டு என்ன செய்யணும்? போயிடும். அப்போ நம்ம எதற்கு ஒவ்வொன்றுக்காக ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்கு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? அப்போ அவர் சொல்றாரு, நீங்க கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும், உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இருக்காது. ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தம் இது, நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களால் கூடாத காரியம் ஒன்று கூட இருக்காது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைங்கிற அந்த வார்த்தைக்கு சேர்ந்து வருதா? ரிசம்பிள் ஆகுதா? புரியுதா? அப்போ நீங்க அந்த கடுகளவு விசுவாசத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது உங்களால கூடாத காரியம் ஒண்ணுமே உலகத்துல என்னது கிடையாது. அந்த விசுவாசம் உண்டு. இது ஆண்டவர் நேரடியாக சொன்ன வார்த்தை, நல்லா புரிந்து கொள்ளுங்க. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லிடுறேன். அவர் சொல்ல உண்மையா நான் உங்களுக்கு சொல்லுறேன். ஆண்டவர் சாதாரணமா சொன்னாலே சொன்னதுதான். உண்மையா சொல்றேன்னு சொல்லிட்டா கோடி சொன்னது. அதுக்கு பிறகு இது நல்லா இப்போ இந்த டாபிக் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நோய்கள் வந்து பிசாசால என்னச்சது வருது. அதை அதட்ட நினைச்சணும், படிக்கணும். நீங்க உங்களுக்கு பாடம் நடந்திருக்கு, நமக்கு பாடம் நடந்திருக்கு. அதை அதட்ட படிக்கணும். அதட்டுனா அது என்ன செய்யும்? பயப்படும். அதட்டுனா பயப்படும். இதுக்கு காரணம் வந்து உங்கள்கிட்ட அவிசுவாசம் இருந்துச்சு. அந்த அவிசுவாசத்தினாலதான் அது அதட்டுனா போகாம இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கடுகளவு விசுவாசம் வந்துச்சுன்னா நீங்க அதட்டுனா கண்டிப்பா எந்த நோயும் செய்யும் போயிரும்.
உங்களால செய்ய முடியாத, உலகத்துல செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே என்ன செய்யாது. இருக்க பெரிய வெளிப்பாடு இதை நீங்க பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டா உங்களை மாதிரி வல்லமையான ஊழியக்காரர்கள் உலகத்துல இருக்க முடியாது. புரியுதா? இப்ப நம்ம ஊழியக்காரர்கள் ஜனங்களுக்காக எதனாலும் எந்த நன்மையும் செய்து கொடுக்கிறவங்களா நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அதற்குள்ள வெளிப்பாடு தான் இது. புரியுதா? அப்போ உங்களால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உலகத்துல கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அந்த விசுவாசம் இருந்தா போதும், எதனாலும் உங்களால என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். அவிசுவாசத்தை நீக்கிடணும். அதுக்கு பிறகு திரும்ப ஒரு அடிஷனலா ஒரு பாயிண்ட் மட்டும் சேர்த்து விட்டாங்க கருத்து. என்னன்னா, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் என்ன செய்யாது, புறப்பட்டு போனார். அப்போ இந்த விசுவாசம் எப்படி வருது, அந்த கடுகளவு விசுவாசம் எப்படி வருதுங்கிறத ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாங்க. ஜபம் பண்ணணும். ஜபம் பண்றதுன்னா பைபிளை தியானித்து ஜபம் பண்றது, அதான் ஜபம் பண்றது. ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும். ஜபமும் உபவாசமும் இணைந்து இருக்கணும். நான் சில டைம் உபவாசிப்பேன், ஜபம் பண்றதுக்கு நேரமே இருக்கு. அது ஒரு பட்டினி மாதிரி இருக்கும். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம கிடக்கிறது. மனசுல நம்ம உபவாசிக்கணும்னு நினைச்சுக்கிடுவோம். ஆனா அங்க பைபிள் படிக்கிறதுக்கும் நேரம் இருந்திருக்காது, இது ஜபம் பண்றதுக்கும் நேரம் இருந்திருக்காது. அப்போ அதை தான் ஆண்டவர் சொல்லுவாங்க, ஜபமும் உபவாசமும் சேர்த்து இணைத்து சொல்றாங்க. அப்போ நம்ம உபவாசிக்கிற நாள்ல கண்டிப்பா கர்த்தரோட உட்கார்ந்து அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டியவங்களா, பைபிளை படிச்சு ஜெபிக்க வேண்டியவங்களா நம்ம என்ன செய்றோம் இருக்கும். சிலவங்க விரவீனத்தை நினைச்சு பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, உபவாசிக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு குரூப் இருக்கிறாங்க. உபவாசிக்கிற அன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இது நம்ம வானத்திலிருந்து ஒரு பலனை கொடுப்பாங்க. நம்ம இந்த இதனால உபவாசிக்கிறவங்க இதை நல்லா புரிந்திருப்பீங்க. வானத்திலிருந்து ஒரு பலன், நம்ம சாப்பாடுக்கு இல்லாத பலன் வானத்திலிருந்து வந்துடும். அப்போ என்னால முடியலன்னு சொல்லி யாரும் உபவாசிக்காம நினைச்ச கூடாது, இருக்கக்கூடாது. ஏன் இருக்கக்கூடாதுன்னா, அப்போ அந்த பிசாசை துரத்த முடியாது. அந்த ஜாதி, அந்த வகை பிசாசு, இது ஒரு டிஃபரெண்ட் கேட்டகரியா இருக்கு. சில பிசாசுகள் இதுக்குதான் பயப்படும் போல தெரியுது. அப்போ நம்ம உபவாசமும் ஜபமும் ஒரு கலந்ததா என்ன செய்யணும், இருக்கணும். உபவாசித்துட்டு ஜபம் பண்ணாம இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, ஜபம் பண்ணிட்டு உபவாசிக்காம இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இது ரெண்டும் கலந்து என்ன செய்யணும், இருக்கணும். அதுதான் ரெண்டும் கம்பைன் பண்ணி என்ன செய்றாங்க சொல்றாங்க. என்ன ஒண்ணு, பிரச்சனை வந்த பிறகு உபவாசிக்க கூடாது. உபவாசிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நம்ம நார்மல் டேஸ்லயே உபவாசித்து ஜெபித்து அந்த கடுகளவு விசுவாசத்தை நம்ம பெற்று வைத்துக் கொண்டா நல்லது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ரொம்ப இருக்கிறோம், இன்னைக்கு ஒரு நாள் ஃபாஸ்டிங் போடுவோம், நம்ம இந்த விஷயத்துக்காக பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு நாள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான அந்த கடுகளவு விசுவாசம் நமக்குள்ள என்ன செய்யும், வந்துடும். இப்போ ஜீசஸ் இந்த மனிதனை இந்த பையனை கூட்டு வந்த பிறகு அதுக்கு பிறகு உபவாசித்து ஜெபிக்கல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இவர் ஏற்கனவே உபவாசித்து ஜெபித்து இருந்திருக்கிறாரு ஜீசஸ். அதனால அதட்டின உடனே எதை நினைச்சிட்டு போயிட்டு, அப்போ சீஷர்களுக்கும் அவர் சொல்றாரு, நீ சரியா உபவாசிக்கிற, நீ சரியா நீ என்ன செய்யல, ஜெபம் பண்ணலன்ட்டு டைரக்டா சொல்லிட்டாங்க. அதான் அர்த்தம். அதனாலதான்ப்பா போகல இந்த பிசாசு. அப்போ நீங்க தெம்பா இருக்கிற நாட்கள்ல உபவாசித்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு நாள் என்ன செய்யணும், ஒதுக்கி கொள்ளணும். வயிறை பட்டினியா போட்டு நல்லா பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணா ஆவியில நல்ல சத்தம் நல்லா கேட்கும். பிரதர் நல்லா ஆவியில நிரம்பி சொல்ற மாதிரி ஆவியில சத்தம் கேட்கும் நமக்கு. அப்படி ஒரு பட்ட ஜெபமா என்ன செய்யணும், இருக்கணும். நல்லா சாப்பிட்டு ஜெபம் பண்ணோம்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாதிரி வந்துகிட்டு இருக்கும், சரியா ஜெபம் பண்ண முடியாது. புரியுதா? ஜெபம் பண்ணி உபவாசிக்கிறதுக்கும் இது அதை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாசிப்பதற்கும் இது ஜெபிப்பதற்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்து
அந்த ஸ்டாக் என்ன ஸ்டாக்கு, அந்த கடுகளவு விசுவாச ஸ்டாக்கை நம்ம வாங்கி நம்ம வைத்துக் கொண்டா எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன முடியும், சமாளிக்க முடியும். என்னுடைய பிரதர்ஸ் 2 பேரு ரெட்ட பிள்ளைகள். ஒருத்தர் டீச்சர், ஒருத்தர் வந்து சாதாரண வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ வந்து அந்த டீச்சர் கவர்மெண்ட் சம்பளங்கிறதுனால அவனுக்கு நிறைய பொண்ணுகள் வந்துச்சு. ஒரு பொண்ணு வந்து அரேஞ்ச் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னொரு தம்பி அங்கே இருக்கிறாப்புல பக்கத்தில். அதுக்கு பிறகு அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா அதில் தனியாக நின்றுட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் உள்ளே நின்றுட்டு இருந்தேன். அப்போ என்ன அந்த சின்ன தம்பி அது வந்து எங்கள் அம்மாட்ட ஏதோ சொன்னான். சொல்லிட்டு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். உடனே நான் எங்கள் அம்மா போட்டு என்னம்மா ஜேக்கப் என்ன சொன்னான் அவங்ககிட்ட அப்படின்னு கேட்டேன். என்னடா வந்து மூத்த மகனுக்கு திருமணம் ஒழுங்காயிட்டுனோடனே நீ சும்மா இருந்துடாத, எனக்கு திருமணம் முடிக்கணும், இன்னும் 1 மாசத்துக்குள்ள எனக்கு திருமணம் முடிக்கலன்னா உன்னை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். உடனே சிரிச்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு எங்கள் அம்மா அடுத்த நாள், அது ஒரு வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன், திடீர்னு என்ன சொன்னாங்க, பாஸ்கர் இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு ஸ்கூல் போகல, லீவ் போட்டேன், நான் உபவாசித்து ஜெபிக்க போகிறேன். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ரூம் ஒன்று உண்டு, அதுக்குள்ளே நான் இருந்து ஜெபிப்பேன், நீங்கள் யாரும் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சாயங்காலம் 3 மணி 4 மணிக்கு பிறகு தான் நான் ரூம்லேருந்து நான் வெளியே அனுப்பிச்சுவேன் வருவேன். இது நான் உபவாசித்து ஜெபிக்க போகிறேன்னு சொன்னாங்க. உடனே அப்படியாம்மா ஏமா நீங்களே அதை பற்றிலாம் இல்லை, நான் ஜெபிப்பேன். எங்கள் அம்மா வந்து கேன்சர் ஆப்ரேஷன் பண்ண ஆள், நீங்கள் உபவாசிக்கணுமான்னு நான் கேட்டேன். அதெல்லாம் இல்லை, ஆண்டவர்கிட்ட நான் கேட்கணும், பேசணும் ரைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு 9 மணிக்கு போல் கதவை பூட்டிட்டு உள்ளே போயிட்டாங்க. இருந்தாங்க. ஒரு 3 மணி 4 மணிக்கு போல் தான் வந்தாங்க. வந்து பாஸ்கர் வந்து சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. உடனே நான் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் கர்த்தர்கிட்ட சொல்லிட்டேன், கர்த்தர் பார்த்துருப்பாங்க. கரெக்டாக 1 மாதத்துக்குள்ள அற்புதமாக தம்பிக்கு ஒரு திருமணம், ஒரு டாக்டர், ஒரு ஹோமியோபதி டாக்டர் வேடி கல்யாணம் முடிஞ்சு நல்லா கிராண்டாக இருந்துச்சு. இது முடிஞ்சு அப்போ உபவாசித்து ஜெபிப்பதற்கு எப்படி பலன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த விசுவாசம் வந்துடுது. அப்போ நம்மளும் வாழ்க்கையில் உபவாசித்து ஜெபிக்கணும், அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொள்ளும் போது உங்களால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே உலகத்தில் இருந்தது. நல்லா புரிந்து, நீங்க வல்லமை உள்ள ஊழியக்காரர்களா மாறணுமா? கோடி கோடியான ஆத்துமாக்களை நீங்க ரட்சிக்கணுமா? சபையில கூட்டம் ஓடி ஓடி வரணுமா? நம்ம உபவாசித்து ஜெபிக்கிறவங்களா நம்ம என்ன செய்யணும்? வல்லமை, ஆண்டவருடைய வல்லமையை வெளிக்காட்டணும், பிசாசை துரத்தணும், பிசாசை துரத்தணும். அதுக்கு தான் சொல்றாங்க, நீ கடுகது அளவு விசுவாசத்தின் எப்படியாவது ஏன்டா இருந்துச்சு பெற்றுக்கொள். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே என்னது கிடையாது. அதே போல உன்னாலும் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே என்னது கிடையாது. அதை இந்த இன்சிடென்ட் மூலமா ஆண்டவர் ரொம்ப திட்டமும் தெளிவுமா நமக்கு நினைச்சிருக்காங்க, விளக்கியிருக்காங்க. நீங்க அடிக்கடி இதை படிச்சு பாருங்க. இது மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல இது இருக்குது. ஏன்னா இன்னொன்னு, விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொள்றதுக்காகவே ஒரு ஜெபம் இருக்கு, யூதாவில் இருக்கு. ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு போராடி ஜெபிங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. அப்போ வந்து யூதா 3ஆம் வசனம், விசுவாசத்தை நம்ம எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையா இருந்துச்சு. விசுவாசத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. இயேசுதான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறாரு. வேதத்தை படிக்க 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 விசுவாசம் பெருகும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, வேதத்தை படிக்க படிக்க விசுவாசம் பெருகும். ஒரு பால் தங்கியா பிரதர் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் ஒரு சாட்சி சொன்னார். ஒரு நாள் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு முந்தின நாள் இவங்க பிள்ளைகள், மனைவி எல்லாருமே அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. ஏன்னா ஒரு தம்பி வீட்டுக்கு ஏதோ போயிருக்காங்க. இவர் மட்டும் தனியா இருந்திருக்காரு. அப்போ சாத்தான் இவர் மனசுல ஒரு டிப்ரெஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சாயங்காலம் 5 மணி 6 மணிக்கு போல, என்ன நாளைக்கு சர்ச்சு 5 சர்வீஸ் 6 சர்வீஸ் நடக்கும், எல்லாரும் மனைவி பிள்ளைகள் கணவன் எல்லாரும்
வந்து ஒண்ணா வருவாங்க. நீ மட்டும் இங்க தனியா இருக்க போறியோ? இவர் அப்படி யோசிக்கிறவர் கிடையாது. ஆனா அன்னைக்கு அவரு அந்த யோசனை வந்து அவருக்கு ரொம்ப மனசை புண்படுத்தி இருக்கு. என்னடா அந்த பிள்ளைகள் நம்மளை இப்படி விட்டுட்டு அமெரிக்காவில் போயிருக்காங்க, நம்ம தனியா நமக்கு நாளைக்கு யார் சாப்பாடு பண்ணி தருவா? ஒரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு நல்லா சாப்பிட வேண்டாமா? ஒரு ஆராதனைக்கு சந்தோஷமா குடும்பமா வர வேண்டாமா? உடனே இவருடைய பழக்கம் என்ன அப்படின்னா, அவருக்கு மனதுல பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா உடனே பைபிளை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவார். 8 மணிக்கு பைபிளை படிக்க தொடங்கி இருக்கிறாரு. 9 மணிக்கு ஆயிருக்கு, 10 மணி ஆயிருக்கு, 12 மணி ஆயிட்டு வாசிக்கிட்டே இருக்காரு பைபிளை. 2 மணி ஆயிட்டு, 3 மணி ஆயிட்டு, 3 மணிக்கு தான் அவன் பார்த்துருக்காரு. 3 மணி ஆயிட்டு, நம்ம 5 மணிக்கு சர்வீஸ் அவர் செய்தி கொடுக்கணும். அப்போ நம்ம ஒரு 1 மணி நேரமாவது நம்ம தூங்கினா தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கு அலாம வச்சுட்டு படுத்து தூங்கியிருக்காரு. 4 மணிக்கு எழுந்துச்சிட்டாரு. எழுந்துச்சு நம்ம சர்வீஸ் கிளம்பணும்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் தான் தூங்கியிருக்கிறாரு. 3 மணி வரைக்கும் பைபிள் படிச்சிருக்காரு. அப்போ அவரு 4 மணிக்கு எழுந்துச்சு ப்ரெஷ்ஷை எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு பால்கனி மாதிரி உண்டு அவங்க வீட்டில், அதில் வந்து நின்று பல்ல வழி இப்படி விளக்கிட்டு இப்படி பார்த்துட்டே இருந்திருக்காரு. திடீர்னு பார்த்தா அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாரும் கீழே உட்காந்துட்டு இருக்காங்க. இவர்கிட்ட சொல்லாமலே அவங்க வந்துட்டாங்க. அவர் சொல்றாரு, எனக்கு விசுவாசம் பெருகிட்டு நான் 3 மணி வரைக்கும் பைபிள் படித்தேன். நான் எதிர்பார்க்கல, ஆனால் பெரிய அற்புதம் நடந்துட்டு என்னால் அந்த சந்தோஷத்தை தாங்கிடவே முடியல. திடீர்னு கீழே பார்க்க பிள்ளைகள் உள்ள விளையாடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க சோஃபாவில். நமக்கு பிரச்சனைன்னு வரும்போது பைபிளை என்ன செய்யணும்? எடுத்து படிக்கணும். விசுவாசம் பெருகு. பைபிள் தான் கர்த்தர். கர்த்தர் இதன் மூலமா என்ன செய்வாங்க? பேசுவாங்க. கடுகளவு விசுவாசம் பூரண விசுவாசத்தையே பைபிள் நமக்கு தரும். சிஸ்டர் நல்லா சொன்னாங்க. கர்த்தருடைய சொற்கள் 7 தரம் மண் குகை. அது கொஞ்சம் வாசிங்க சிஸ்டர். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி சுத்த வெள்ளி கோப்பான ஒரு சொற்கள். அது ஒரு நாளும் பொய் சொல்லாது, ஒரு நாளும் பொய் சொல்லாது. 7 தடவை டெஸ்ட் பண்ணி, அதாவது சில இந்த சயின்டிபிக்கல் இதெல்லாம் கண்டுபிடிக்கிற போது பல வழியில செக் பண்ணி பார்ப்பாங்க. இப்படி இப்போ செய்தா என்ன ஆகும், இப்படி செய்தா என்ன செக் பண்ணி. அதே போல ஆண்டவரும் 7 தடவை செக் பண்ணி இந்த பைபிள் வார்த்தை செயல்படாதான்னு பார்த்துருக்காங்க. அதான் உருக்குறது, பைபிள் வசனத்தை உருக்குறதுங்கிற அதான். புரியுதா? இந்த வேதத்தில் உள்ள எந்த ஒரு வார்த்தையும் செயல்படாம போகவே போகாது. ஏன்னா அது 7 தரம் உருக்கி மண் குகையில வச்சு உருக்கி அதுல இருக்கிற தூசி எல்லாம் எடுத்தாச்சு. எந்த ஒரு குறைவும் வேத வார்த்தைகள்ல கிடையாது. அப்போ அந்த வேத வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். விசுவாசம் வளரும். அந்த கடுகளவு விசுவாசம் நமக்கு முதல்ல உண்டாகும். அதுக்கப்புறம் அந்த விசுவாசம் பூரணம் அடையும். எல்லா விஷயங்கள்லையும் அதை நம்ம பயன்படுத்தணும். அப்பதான் நம்ம வெற்றியுள்ள ஒரு ஊழியக்காரியா நம்ம உலகத்துல நம்ம வந்து சாட்சி சொல்ல முடியும். எதுவும் கிடைக்கல சோர்ந்து போயிடக்கூடாது. எனக்கு ஏன் இந்த சோதனை நினைச்சிடக்கூடாது. எல்லாருக்கும் ஒரே வாழ்க்கை தான், நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதை எதுக்காக அப்படிப்பட்ட சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைகிறதுக்காக. கர்த்தர் இதை செய்தாங்க. எங்க அம்மா ஜெபம் பண்ணாங்க, என் தம்பிக்கு வந்து திருமணம் ஒழுங்காச்சுன்னு நான் சொல்றேன்னா சொல்லலையா? புரியுதா? ஒவ்வொரு சோதனை வரும். உலகம்னா அப்படிதான். 120 வருஷம் 200 வருஷம் நேரம் உலகத்துல வாழ்ந்தா அந்த சோதனை வரத்தான் செய்யும். அது ஆபிரகாமா இருந்தாலும் சரிதான், ஈசாக்கா இருந்தாலும் சரிதான், யாக்கோபா இருந்தாலும் சரிதான். ஆண்டவரை பிடித்து அதுல நம்ம வெற்றி செய்யணும், அடையணும். அப்படி அடையும் போது கர்த்தருடைய நாமம் மகிமடையும். நம்ம விசுவாசத்துல வளரும். ஒரு சபைக்கு இல்ல சபையில இருந்து மக்கள் வளர்றாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க விசுவாசத்துல வளர்றாங்கன்னு அர்த்தம். நாங்க புரிந்து கொடுங்க. சபையில இந்த சபை நல்லா வளர்ந்துகிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்?
அவங்க விசுவாசத்துல வளர்றாங்க. சபையில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் எதுல வளர்றாங்க? இப்ப நீங்க வந்து போய் இந்த இதை டெஸ்ட் பண்ணி பார்த்து அடுத்த வாரம் வந்து ஆண்டவர் எனக்கு இப்படி செய்தாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா நம்ம என்ன என்ன எதுல வளர்ந்துருக்கோம்? விசுவாசத்துல வளர்ந்துருக்கோம்னு அர்த்தம். ஏதோ இந்த காலத்துல கேட்டு சில நேரங்களில் வந்து இந்த வாசல் படி தாண்டின உடனே என்ன பிரசங்கங்கிறதே மறந்து போயிடும். அங்க சாத்தான் பொறுக்கிட்டு இருப்பான், காக்கா மாதிரி இருந்துட்டு பொறுக்கிறதுக்கு இருப்பான். நம்ம அதுக்கு விட்டுறக்கூடாது. நம்ம வீட்டில் போய் ரிவைஸ் பண்ணணும். என்ன என்ன கர்த்தர் நம்மகிட்ட என்ன பேசுறாங்க அதை ரிவைஸ் பண்ணி அதை செய்து பார்த்து ரிவைஸ் பண்ணி செய்து பார்த்து அந்த விசுவாசத்துல நம்ம வாழ்க்கையில அது நம்ம பதிய வைக்கும் போது ஆண்டவர் பெரிய அற்புதங்களை அளிச்சிருவாங்க. ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தை குறித்து ஒரு தெளிவான சிந்தனை எங்களுக்கு தந்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதற்கு உபவாசித்து ஜெபித்து வேதத்தை வாசித்து கர்த்தரிடத்தில் விசுவாசத்தை கேட்டு நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீர் எங்களோடு திட்டவட்டமாய் பேசியிருக்கிறீர். உங்களால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு நான் உங்களை வல்லமையினால் நிரப்புவேன் என்று நீர் எங்களோடு இப்பொழுது பேசியிருப்பதற்காக கர்த்தருக்கு கோடாகோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா காரியங்களிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்து கர்த்தருடைய நாமம் மகிமையடையும்படி கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைகள் எங்களையும் எங்களுடைய உறவினர்கள் உலக மனிதர்கள் மனுஷன் எல்லாரையும் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தாய் ஜெபிக்கிறோம். மாம்சமான யாவரையும் கர்த்தர் கிருபையாய் ரட்சித்து உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பியற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இனிமேல் உலகத்தில் பிறக்க போகிற சகல ஜனங்களையும் கர்த்தர் ரட்சித்து உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பியற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை உற்சாகமா இருக்கு.